ராணுவத்தில் ஜாப் வேகன்சியை பற்றி நான் முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இடையில கொஞ்ச நாள் பிரேக், வீடியோ அந்த மாதிரி எதுவும் போடலை. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகியிருந்தவங்க ஏதாவது ஜாப் வேகன்சிஸ் இருக்கா அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால மறுபடியும் நான் அந்த மாதிரி ஜாப் வேகன்சி பற்றி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ முதல்ல இன்னைக்கு வந்து ஆர்மியில் ஒரு ஜாப் வேகன்சி வந்திருக்கு. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜாபோட பேர் சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட். இது வந்து நர்சிங் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கான இயர் வந்து 2024 to 25. அதுக்கப்புறம் முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த இதுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான முக்கியமான டேட்டு 13 பிப்ரவரி டு 22 மார்ச் வரைக்கும். அதாவது 13 பிப்ரவரி நேற்று தொடங்கிருச்சு, 22 மார்ச் வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் டேட் 22 ஏப்ரல் 2024 ஆன்வர்ட்ஸ். அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸாம் எல்லாருக்கும் ஒரே நாள் இருக்காது. 22ஆம் தேதி தொடங்கும், சிலருக்கு 22ஆம் தேதி இருக்கும். அதுக்கப்புறமா தொடர்ந்து பல டேட்டில் எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்கள் அட்மிட் கார்டில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃப்ரம் டொமிசைல்ஸ், அதாவது எந்தெந்த ஸ்டேட்டு எங்கேருந்தெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாடு இருக்குது, வேறு ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி வேறு நிறைய ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறதுனால தமிழ்நாடு கன்ஃபார்மாக இருக்குது, எந்த டவுட்டும் வேண்டாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், செலெக்ஷன் இன் இந்தியன் ஆர்மி இஸ் ஃபேர், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் மெரிட் ஒன்லி. அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும், எவ்வளோ தான் என்ன இது பண்ணலாலும், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸில் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் மெரிட் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும். அதுக்கப்புறமா முக்கியமாக கொடுத்துருக்கிறது, ப்ளீஸ் ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ இது 4-5 பேஜ் இருக்குது டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இதில் நான் வந்து முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன், என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னா ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் இதோட பிடிஎஃப் இருக்குது, உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ இப்போ மேலோட்டமாக நாம் முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம். இது வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் 2 ஃபேஸில் நடக்குது. ஃபேஸ் 1 ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 2 ரெக்ரூட்மெண்ட் ரேலி. அதாவது பொதுவாக எப்போவுமே ஆர்மியில் வேலைக்கு எடுக்கும்போது முதல்ல அவங்க வைக்கிறதே ரெக்ரூட்மெண்ட் ரேலி தான். ரேலி வச்சு ரன்னிங் வச்சு அதில் எல்லாம் நிறைய பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் மெரிட்டில் பாஸ் பண்ணால் தான் மெரிட் படி மறுபடி இந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலிக்கு உங்களை வந்து கால் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ 2 தடவை நீங்கள் அட்மிட் கார்டு எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆல் கேண்டிடேட் லாகின் ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in, செக் தேர் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அண்ட் கிரியேட் தேர் ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய், நான் இந்த வெப்சைட்டில் போய் உங்களோட எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் கமென்ஸ் ஃப்ரம் 13 ஜனவரியில் தொடங்குது, 22 முடியுது. அதை நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 250 ரூபா பெர் அப்ளிகண்ட் இஸ் பி பெய்டு பை த கேண்டிடேட் ஃபார் ஆன்லைன். இதை வந்து நீங்கள் யூபிஐ, இந்த கீழே நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூபிஐ, எஸ்பிஐ பேங்க் மூலமாக, இப்படி பல விதங்களை நீங்கள் கட்டலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போய் கட்டி தான் ஆகணும், இல்லைனா உங்கள் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. Category wise link has been provided on GIA website enable candidate to practice online CEE admitted video. அதாவது இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் போடுவாங்க தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். நான் அந்த வீடியோவை செக் பண்ணி அவ்வளவு விவரமாக அதில் சொல்லலை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஆர் அட்வைசர் அப்லோட் ஒன்லி ரீசன், ரொம்ப முக்கியமானது இந்த விஷயம். நீங்கள் வந்து எப்போவுமே அப்லோட் பண்ணும்போது ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் தான் அந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் அப்லோடு பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் அப்லோட் ஃபோட்டோகிராஃப் நாட் மேட்சிங் வித் ஃபேஸ், ஒருவேளை நீங்கள் அப்லோடு பண்ணுற ஃபோட்டோ உங்கள் ஃபேஸில் மேட்ச் ஆகலை, ரொம்ப ஓல்டான ஃபோட்டோ அப்படின்னாலும் உங்களோட அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட் ஆர் டு ரீச் அட் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித் கலர் பிரிண்ட் அவுட் ஆஃப் அட்மிட் கார்டு. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அங்கே ஹாலுக்கு போகும்போது அட்மிட் கார்டை நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும். பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தால் அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேண்டிடேட் ஷால் பி debarred from appearing in online test in case anomalies, irregularities, incorrect.
ஒருவேளை நீங்கள் ஃபேக்காக இந்த எக்ஸாம் எழுதணும்னு நினச்சாலும் அவங்க உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து வெளியேற்றிடுவாங்க. இந்த கேண்டிடேட்ஸ் வில் கேரி ஆதார் கார்டு. எக்ஸாமு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டை கையில் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி செலெக்ஷன் செகண்ட் ரேலிக்கு போகும்போது, மெடிக்கல் டெஸ்ட் போகும்போது எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு கையில் நீங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா முக்கியமான ஸ்டேஜ் தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதுதான் நாம் இந்த வேலையில் போகிறோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுற ஒரு பகுதி. இதில் வந்து முதல்ல கேட்டகரி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், சோல்ஜர், டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறமா ஏஜ் பொதுவாக 18 வயசுல தான் எல்லாம் தொடங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 17 வயசுலேருந்தே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும். 23 வயசு வரை உள்ளவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். உதாரணமாக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போர்ன் பிட்வீன் 1 அக்டோபர் 2001, 1 அக்டோபர் 2001க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும். 1 ஏப்ரல் 2007க்கு முன்னாடி இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அக்டோபருக்கு அப்புறமும் 1 ஏப்ரல் 2007க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். +2 10th +2 இன்டர்மீடியட் பாஸ் இன் சயின்ஸ் வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் இங்கிலீஷ் வித் மினிமம் 50% மார்க் இன் அக்ரிகேட் அண்ட் மினிமம் 40% இன் ஈச் சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் இந்த 10th +2 படிச்சிருந்தா போதும். ஆனால் முக்கியமாக சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே அதில் இருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்டும் இருக்கணும். அதில் 50 மார்க்கு மேலே, அதாவது 50% மேலே மார்க்கு நீங்கள் எடுத்துருக்கணும். கீழே உள்ளது ஏதேசும் சேம் தான். கேண்டிடேட் who have appeared in class 12th board exam or waiting declaration of result are also eligible to apply provided they fulfill all other QR. இது என்ன அப்படின்னா, கேண்டிடேட் அதாவது 12th எக்ஸாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஆனால் உங்களோட ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எந்த பேஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. எஜுகேஷன் போர்ட் அஃபிலியேட் டு லிஸ்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் யூடி கவர்மெண்ட், அப்புறம் ஏஐசிடிசி, உண்மையாக இது என்னன்னு எனக்கு தெரியாது, சிபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட்டு, அண்ட் என்ஐஓஎஸ் ஒன்லி வில் பி கன்சிடர். அதாவது இந்த மாதிரி சப்ஜெக்ட் இதில் படித்தவங்களுக்கு தான் இந்த வேலையெல்லாம் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான கேட்டகரி பிசிக்கல் ஸ்டாண்டர்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீஜனல் அண்ட் யூடி ஹைட் அண்ட் செஸ்ட், அதாவது ரீஜனல் வைஸ் தான் ஹைட் அண்ட் செஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா அண்ட் புதுச்சேரிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டேட் ஆஃப் இது வச்சுருக்காங்க. அதில் வந்து ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர், அதாவது சாதாரண சும்மா நீங்கள் நிற்கும்போது 77 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் நீங்கள் விரிக்கணும். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது கொஞ்சம் பழைய வீடியோ, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். செஸ்ட் எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதில் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம் எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த ஃபார்மில் பல இடங்களில் இந்த காலத்தில் போட்டிருப்பாங்க, அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டூ நாட் வேஸ்ட் யுவர் மணி ஆன் டவுட்ஸ். ரிக்ரூட்டிங் ப்ராசஸ் ஹேஸ் பின் கம்ப்யூட்டரைஸ். Doubts cannot do anything. Have faith on your hard work. Please do not consume any physical performance enhancing drugs. இதை பற்றி நான் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்ட்ட பர்சனலாகவும் சொல்லியிருக்கேன், நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அதாவது லஞ்சம் கொடுத்து இந்தியன் ஆர்மியில் நீங்கள் வேலை வாங்கவே முடியாது. அப்படி ஒருத்தங்க உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அது 100% போய் உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இதில் அதான் போட்டிருக்காங்க, மணி நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிக்ரூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக தான் நடக்கும். இதில் மனுஷனுக்குள்ள எந்த வேலையுமே கிடையாது. உங்களோட எக்ஸாம் பேப்பரை வந்து திருத்துறது கூட கம்ப்யூட்டர் முறையில் தான். அதனால் மனுஷங்க அதை திருத்த முடியாது. ஸோ என்ன முக்கியமாக அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹேவ் ஃபெய்த் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க். உங்கள் ஹார்ட் ஒர்க்கில் நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நம்ம ஊரில் நிறைய அகாடமி நடத்துகிறேங்கிற பேரில் உங்களுக்கு எப்படியாவது வேலை வாங்கி தந்துடுறேன்னு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறது, உங்களோட ஏஜ் 17 to 23 முதல்ல நான் சொல்லிட்டேன். இந்த ஏஜில் வந்து நீங்கள் 99% ஃபிட்டாக தான் இருப்பீங்க, உங்களால் ஓட முடியும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சொந்தமாக செய்கிற சில பயிற்சினாலே உங்களால் ஒரு வேலைக்கு ஈஸியாக போக முடியும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் எதுக்கு போகணும் அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போங்க. ஆனால் பிசிக்கலுக்கு எப்போவுமே போகாதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் மணி தான். அதுக்கப்புறமா முக்கியம் என்ன விஷயம்னு பார்ப்போம். கேண்டிடேட் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபாரில் உள்ளவங்களுக்கு சில
இது கொடுத்துருக்காங்க. அதாவது செட்டில் அந்தமான் நிக்கோபாரில் ஆல்ரெடி செட்டில் இருக்கிறவங்க 165 சென்டிமீட்டர், அதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட்டுக்கு ஏற்றது மாதிரி வந்து ஹைட்டுக்கு ஏற்றது மாதிரி வெயிட் இருக்கணும். அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், நீங்கள் இதில் எந்த வெயிட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 165 உங்களோட ஹைட் சென்டிமீட்டர் ஹைட் அப்படின்னா 49 என்னது 49 வெயிட் வெயிட் 49 கிலோ 17 to 20 இயர்ஸ் மினிமம் ஏஜுக்கு தான் 40 இது 17 to 20 இயர்ஸுக்கு வந்து 165க்கு 59.9 கிலோ இருக்கலாம். 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் 165க்கு 62. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் இதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கேட்டகரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேன், இது ரொம்ப முக்கியம்தான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக மார்க் கொடுக்குறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேன் நேஷனல் ஸ்டேட் those who represent district, school, college, state, university, board championship as mentioned in paragraph 4. அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் காலேஜ் லெவல்லேருந்து நேஷ்னல், ஸ்கூல் லெவல்லேருந்து நேஷ்னல் லெவல் வரை நீங்கள் சாதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அண்ட் செஸ்ட்டில் வந்து வெயிட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட்டில் 2 சென்டிமீட்டர், செஸ்ட்டில் 3 சென்டிமீட்டர், வெயிட்டில் 5 கிலோ. அதுக்கப்புறமா இன்சென்டிவ் அவைலபிள் ஃபார் வேரியஸ் கேட்டகரிஸ், இதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி. சன் ஆஃப் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி சர்வீஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு 20 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெப்ரசன்ட் இந்தியா, அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் இந்தியாவுக்காக விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 20 மார்க்கு. அதுக்கப்புறம் ரெப்ரசன்ட் ஸ்டேட், சீனியர், ஜூனியர், நேஷனல் லெவல், ஸ்டேட்டில் நேஷனல் லெவல் விளையாடிருந்தீங்க அப்படின்னா 15 மார்க்ஸு. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி 10 மார்க்ஸு. அதுக்கப்புறம் ரெப்ரசன்ட் ஸ்டேட் நேஷனல் லெவல் இன் கேலோ இந்தியா கேம்ஸ் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் விளையாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கு. அதுக்கப்புறம் ரெப்ரசன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல் ஓன் எனி மெடல் இன் இண்டிவிஜுவல், எல்லாத்துக்குமே மெடல் இண்டிவிஜுவலில் உண்டு. கிளியராக படிங்க. டவுட் ஒன்றுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 5 மார்க்கு. ஸோ இந்த மார்க்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் லாஸ்ட் ஃபைனல் மெரிட் வரும்போது. அதனால நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வைங்க. அதில் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன். சர்டிஃபிகேட்ஸ் வந்து லைட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும். லாஸ்ட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு அப்புறம் உள்ள சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே மாதிரி என்சிசியில் உள்ளவங்களுக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா மார்க் பாருங்கள். என்சிசி ஏ சர்டிஃபிகேட் தான் 5 மார்க், என்சிசி பி சர்டிஃபிகேட் தான் 10 மார்க், என்சிசி சி சர்டிஃபிகேட் தான் 15 மார்க். இது ரொம்ப முக்கியம். என்சிசி சி சர்டிஃபிகேட் அண்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் ரிப்பப்ளிக் டே பரேடில் சேர்ந்தீங்க உங்களுக்கு 20 மார்க்ஸ். ஸோ இந்த வாட்டி மார்க் வந்து நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மெரிட்டுக்கு வந்து ரொம்ப பயன்படும். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் ஃபேஸ் 1, அதாவது என்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு முதல்ல ஃபேஸ் 1, அப்புறம் ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ல் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ரிட்டன் ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஃபேஸ் 2ல் வந்து ரேலி நடக்கும், அதாவது ரன்னிங், பிசிக்கல், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்து முக்கியமாக எக்ஸாம் நீங்கள் போகும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் தப்பி தவறி கூட மொபைல் இல்லைனா டிவைஸ் இல்லைனா காப்பி எதுவுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயமே பிரிஸ்கிங் அட் என்ட்ரி கேட். பிரிஸ்கிங் அட் என்ட்ரி கேட்டை நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைகிறீங்கன்னா நுழையும் போது எப்படி உங்களை செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி செக் பண்ணுவாங்க. செக்கிங் அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் செக்கிங் பாயிண்ட். ஆட்டோ அலாட்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் கால் வந்து ஆட்டோ அலாட்மெண்ட் தான் பண்ணுவாங்க, ஃபிக்ஸட் கிடையாது. அட்டண்டன்ஸ் ஆகி அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. கேப்சர் ஆஃப் பயோமெட்ரிக், உங்கள் பயோமெட்ரிக் தம் அதை எடுப்பாங்க. லாகின் ஐடி டு அலாட்டட் கம்ப்யூட்டர் டெர்மினல், லாகின் ஐடி உங்களுக்கு இருக்கணும் கம்ப்யூட்டரில் உட்காரும்போது. அப்பியர் ஃபார் டெஸ்ட் as per ப்ரொசீஜர் படி போகணும் அப்படி போட்டுருக்காங்க. எக்ஸிட் பயோமெட்ரிக் பிஃபோர் எக்ஸிட்டிங் த எக்ஸாமினேஷன் ஹால், நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதும் பயோமெட்ரிக் எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கும்போது நீங்கள் இதில் ஏதாவது தவறு பண்ண நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிட வேண்டியதான். ஃபுல் மார்க் ஃபார் எவ்ரி. அதுக்கப்புறமா எக்ஸாமோட இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைன் டெஸ்ட் வில் பி அப்ஜெக்ட் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் as per கேட்டகரி அப்ளிகேஷன் will be required answer 50 question in 1 hour, 100 question in 2 hours. 2 ஹவர்ஸில் 100 கொஸ்டின், 1 ஹவரில் 50 கொஸ்டினை நீங்கள் முடிக்கணும். அதுக்கப்புறமா ஃபுல் மார்க் ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். நில் மார்க் ஃபார் அன்அண்டப்டட். உங்களுக்கு ஒருவேளை தெரியாத கேள்வி அதை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மார்க்கும் இல்லை, மைனஸ் மார்க்கும் கிடையாது. ஆனால் 25% மார்க் ஷேல் பி டிரெக்டட் ஃபார் எவ்ரி அட்டெம்ப்டட் ராங் ஆன்சர். நீங்கள் தவறான கேள்விக்கு தவறாக பதிலளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 25% மார்க்கு
அதில் வந்து கட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ரூல்ஸஸ் இருக்குது. நான் இதெல்லாம் படித்தேன்னா உங்கள் வீடியோ 1 hour போயிட்டுருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் படித்ததில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட்மிட் கார்டு எடுக்கிறது, அதாவது நீங்கள் இது அப்ளிகேஷன் டேட்டெல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் மறுபடியும் போய் உங்கள் அட்மிட் கார்டை எடுக்கும்போது கலர் பிரிண்ட் தான் எடுக்கணும். இந்த கலர் பிரிண்டட் தான் எடுக்கணும். குட் குவாலிட்டியாக இருக்கணும். இல்லாமல் போனால் அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. கசக்கெல்லாம் கூடாது. அதை பர்ஃபெக்டாக மடக்கி வச்சுருக்கணும். 20 ஃபோட்டோகிராஃப்ஸ், 20 ஃபோட்டோ காப்பி அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டெவலப்டு ஆன் குட் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியில் 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் ஸ்டைல் பக்காவாக வெட்டியிருக்கணும், க்ளீன் சேவ் பண்ணியிருக்கணும். போகும்போதும் சரி, ஃபோட்டோயிலும் சரி, இந்த மாதிரி வச்சுருந்தா தான் அவங்க எடுத்துப்பாங்க. இல்லைனா சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு வேறு ஏதாவது எலிஜிபிலிட்டியோ அப்படின்னா வேறு ஏதாவது சந்தேகமோ இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் ஒரு 2 ஜாப் ஆர்மியில் வேகன்சி வந்திருக்கு. அதை பற்றி நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.